குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. அதாவது ஸ்ரீ குலசேகர தேவருக்குன்னு வருது பார்த்தீங்களா? இந்த கல்வெட்டு தான். இது வந்து குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. இது வந்து சண்டேச தேவர், சண்டேச தேவருடைய கல்வெட்டு சிலை. அந்த காலத்துலேயே வந்து கல்லால் எவ்வளோ அழகாக அந்த விநாயகர் சிலை உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். விநாயகர் சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். அதுலேயும் வந்து அது வந்து நமக்கு அந்த வேற்றுமை தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொதுவாகவே இது எல்லா கோவில்லையுமே ராஜேந்திர சோழன் ஒரு தனித்துவமாக வச்சுப்பார். ராஜேந்திர சோழன் கட்டின கோவிலில் பிரம்மனுக்கு தாடி இருக்கும். பிரம்மனுக்கு வந்து தாடி இருக்கும். அவர் கட்டிய பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படைன்னு கும்பகோணம் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அதாவது ராஜேந்திர சோழனுடைய சிற்றன்னை அவங்களுடைய பள்ளிப்படையிலையும் பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு சிலை அமைப்பு இருக்கும். அவர் என்ன செய்வார்னா, இந்த பக்கம் வந்து சிவன், இந்த பக்கம் வந்து பார்வதி தேவிங்கும் பொழுது அதை வேறுபடுத்தி காட்டுற விதமாகவும் அதை உருவாக்கியிருப்பார். அது என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க, அதை நான் சொல்லலை. அந்த மாடில் கூட வித்தியாசம் தெரியும். அந்த காளை மாடு இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட அவங்க வித்தியாசத்தை காட்டியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் இந்த மைண்ட் வரும். ராஜேந்திர சோழன் தான். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமைக்கப்பட்ட விதமே கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து சனகாதி முனிவர்களோடைய சுற்றி இருக்கார் பாருங்க. தட்சிணாமூர்த்தி வந்து 4 சனகாதி முனிவர்களோடு இருப்பார். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கைப்பற்றப்பட்டு தான் எடுத்து வந்தப்பட்டது. பின்னால் இந்த நுளம்பப்பாடிங்கிற நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் உள்ள நிறைய சிலைகள் வந்து மற்ற நாடுகள்லேருந்து கைப்பற்றப்பட்டது. அதாவது இப்போ இருக்கிற இந்த துர்க்கை சிலை வந்து பார்த்திங்கன்னா நுளம்பப்பாடி அப்படிங்கிற நாடு, அதுக்கு மைசூர் பக்கத்தில் உள்ள இடம். அந்த நுளம்பப்பாடிங்கிற தேசத்தை தான் அவர் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து கொண்டு வர்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரம் கோயில் உள்ள விநாயகர் சில பேர் வந்து கங்கை கொண்ட விநாயகர். அதை வந்து அவர் ஜெயிச்சுட்டு வந்து இது மகிபாலனை ஜெயிச்சு, அதாவது வங்கதேசத்தில் உள்ள அரசனை ஜெயிச்சு அவங்கிட்டேந்து இருக்கக்கூடிய விநாயகர் சிலை தூக்கிட்டு வந்து இங்கே கும்பகோணத்தில் வந்து அதை வைக்கிறார். இது ஒன்று. அதே போல் இந்த கோவில் உள்ளேயே பார்த்திங்கன்னா நவகிரகம் இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள எந்த கோவிலுமே இந்த அமைப்பு இருக்காது. ஒரு ரதம் மாதிரி அமைச்சு அந்த ரதத்தில் வந்து சூரியன் நடுவில் இருப்பார், சுற்றி வந்து 8 கிரகங்களும் இருக்கும். அது வந்து சூரிய பிரபைன்னு உள்ளே வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இன்னொரு தேசத்துலேருந்து கைப்பற்றப்பட்டது தான். ஸோ இந்த கோவிலில் உள்ள எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்ட இடத்துலேருந்து வந்த சிலைகள். அதே மாதிரி தான் இந்த சிலைகளும். இந்த கல்வெட்டுலாம் நிறையவே அழிச்சு வச்சுருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சங்கர நாராயணர். இது வந்து சங்கர நாராயணர். காரணம் என்னென்னா, சிவனுடைய மடுவும் அவருடைய நாராயணருடைய சங்கு இருக்குது பாதி. ரொம்ப அந்த காலத்தில் இது நல்லா செஞ்சுருக்காங்க. முதல்ல இந்த பிராகாரத்தை முடிச்சிடும், அதுக்கப்புறம் மற்றது பார்ப்போம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா, நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வலது காலை ஊன்றி இடது காலை மாற்றி வைக்கிறார். இது வந்து மதுரை கோலம். மதுரையில் உள்ள நடராஜர் இப்படி தான் இருப்பார். இந்த கோலத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா காளிதேவி ஆடுற மாதிரி ஒரு சிற்பம் இருப்பார். 8 கைகள் கொண்ட காளிதேவி ஆடுற மாதிரி ஒரு சிற்பம். இது வந்து இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திருமியச்சூருங்கிற ஊரில் உள்ள சிற்பம் அது. அதாவது வந்து சிவன் வந்து பார்வதி தேவியை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி. சிவன் வந்து பார்வதி தேவியோடைய அந்த ஷாலை வந்து கையை வச்சு அதை சமாதானப்படுத்துகிற மாதிரி. இது வந்து திருமியச்சூரில் உள்ள சிற்பம். அவங்க வந்து இதை
சேத்திர புராணேஸ்வரன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் சில நூல்களில் நான் பார்த்த வரை ஆரத்தழுவிய நாதர்னு இதை சொல்லுவாங்க. ஆரத்தழுவிய நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, பார்வதி தேவியை சமாதானப்படுத்துகிற விதமாக வந்து சிவன் வந்து இப்படி கழுத்தில் அந்த தாடையில் இப்படி கை வைக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் இப்படி வச்சுருக்காங்க. திருமையச்சூர் கோயிலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பார்க்க. இது திருமையச்சூர் கோயிலில் உள்ள சிற்பம் தான் இருக்குது. இந்த கல்வெட்டு தாங்க கொஞ்சம் நல்லா தெரியும். இதுதான் லிங்கோத்பவர். அந்த லிங்கோத்பவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பன்றி கீழே போகிற மாதிரி பார்த்தீங்களா. இந்த பன்றிங்கிறது வந்து பெருமாளை குறிக்குது. ஏன்னா பெருமாள் வந்து பூமியை தோண்டி தானே போகிறாரு. மேலே வந்து ஒரு பறவை அது தெரியல அவ்வளோவா, ஆனால் பறவை பறக்கிற மாதிரி இருக்கும். அது பிரம்மனை குறிக்குது. ஏன்னா அவர் வந்து நாரையாக மாறின மாதிரி தான் அந்த கதை சொல்லுவாங்க. அதை குறிக்கக்கூடிய சிற்பம். ஆமாம், பொதுவாகவே வந்து கோவிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நடு மையத்தில் தான் வந்து லிங்கோத்பவர் வைப்பாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்க, லிங்கோத்பவரை சைடில் வச்சுட்டு இங்கே வந்து பெருமாளை வச்சுட்டார். பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதத்தோடு நிற்கிறார். பொதுவாகவே இந்த தெற்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலுக்கு பின்பக்கத்தில் அந்த லிங்கோத்பவர் சிலைக்கு நேராக தான் முருகன் சிலை இங்கே இந்த இடத்துல அமைப்பாங்க. ஆனால் இங்கே முருகன் சிலையை வந்து கொஞ்சம் இப்படி அமைக்காமல் அவங்க அதை உள்ளேயே அமைச்சிருக்காங்க. ஏன்னா துர்க்கை அங்கே இருப்பாங்க, பிரம்மன் சிலை அங்கே இருக்கும், சன்னதியெலாம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து பெருமாளை வைக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து, பொதுவாகவே ராஜேந்திர சோழன் வந்து அவருடைய எந்த கோவிலாக இருந்தாலும், இது வந்து பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படையாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்க கோலாரம்மா கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாத்துலேயுமே இதே மாதிரி அமைப்பு தான் அவர் வைக்கிறார். லிங்கோத்பவர் அங்கே. ஆனால் ராஜராஜ சோழன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவார். அவர் வந்து லிங்கோத்பவர் சிலையை தான் வைத்திருப்பார். ஆனால் ராஜேந்திர சோழன் வந்து இரு சமயத்தார், அதாவது வந்து பெருமாளுக்கும் சரி சிவனுக்கும் சரி சம உரிமை கொடுத்துருக்காருங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும். கீழே போனால் நம்ம இன்னும் நல்லாவே பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கல்வெட்டு தெளிவாக தெரியுதுங்க. ஆமாம், இங்கே பாருங்களேன், இந்த ஊர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மண்ணை கொண்ட சோழவள நாட்டு கங்கை கொண்ட சோழீஸ்வரம் முடையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் முடையார்ங்கிறது, இந்த கோவில் வந்து கங்கை கொண்ட சோழபுரங்கிறதுனா கங்கை கொண்ட சோழீஸ்வரம் முடையார். இந்த மண்ணை கொண்ட சோழவள நாட்டுன்னு கொடுக்குறது காரணம் என்னென்னா, மண்ணைங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த திருமண்ணைன்னு அந்த காலத்தில் ஒரு ஊர் சொல்லப்படுது. அந்த ஊரோடைய ஒரு பகுதியாக இந்த ஊர் இருந்திருக்கும். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு திருமாளிகை கூற்றம் அப்படின்னு சொல்கிறார். திருமாளிகை கூற்றம்ங்கும் போது இந்த கோயிலுக்கு எழுத்தாப்புல இந்த மாளிகை இருந்திருக்கும். அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நிலத்தில் தான தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இவங்க வந்து இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. அது தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்தா சண்டேஸ்வர தேவர் மாதிரி தான் எனக்கும் தெரியுது. இது வந்து சந்திரசேகரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிற்பம் வந்து சந்திரசேகரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு சரியாக தெரில. இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிற்பம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சீர்காழி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டநாதர், அதாவது 3 தலங்களாக இருக்கும். அதில் வந்து கீழே வந்து பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க, 2வது தலத்தில் வந்து தோணியப்பர்னு சொல்லுவாங்க, 3வது தலத்தில் சட்டநாதர்னு அதாவது மேலே இருக்க சட்டத்தில் அமைந்ததுனால சட்டநாதர்னு சொல்லுவாங்க. இதே போன்ற அமைப்பு சீர்காழி கோவிலையும் இருக்கும். சிவன் உட்காந்துருப்பார், அருகில் வந்து பார்வதி தேவி இருக்கிற மாதிரி. அதுலேயும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மேலே கொடை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொடையை கூட கல்லுலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்க உட்காந்துருக்க பாதம் முதற்கொண்டு, அந்த பாதத்தை தாங்குற பீடம் முதற்கொண்டு கல்லுலேயே செஞ்சுருக்காங்கங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.